ஏசாயாவின் புஸ்தகத்தில் 54ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை இப்படியா வாசிக்கிறோம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் இதோ உறக்கமான இரக்கத்தினால் உன்னை நான் என்ன பண்ணியிருக்கேன், சேர்த்துக் கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் அன்பு தேவ ஜனங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மனிதரை நம்பி நாம் வெக்கப்படும் போது, நம்ம ஒரு காரியம் செய்யும் போது நான் தோல்வி அடையும் போது, பலனே இல்லாத நேரத்தில் நாம் வெக்கப்பட்டு போய் நிற்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார், உன்னை அவரிடமா உன்னை சேர்த்துக் கொள்வார். ஏன் அந்த இடத்துல நான் உன்னை கைவிட்டேன்னு சொல்கிறார்? ஆனால் நீ கர்த்தரை சாராமல், கர்த்தரை நம்பாமல், உன் சுய பலத்தில் உன்னை நம்பி நீ உன்னை சார்ந்து மனிதர்களை சார்ந்து நீ செய்த காரியத்தில் கர்த்தர் மனவேதனை அடையும் போது கர்த்தர் தாமதம் பண்ணுவார். கர்த்தர் துக்கம் அடைந்து அவர் உன்னை விட்டு சற்று விலகி இருப்பார். அதுதான் கைவிடுவது போல உனக்கு காணப்படும். கர்த்தர் உன்னிடமா இருக்கும்போது, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு எதிராக இருப்பவன் யார் என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ அன்பு தேவ ஜனங்கள் நிறைய புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை எப்போது என்ன பண்ணுங்க, உங்களிடமா தக்க வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை விட்டு விலகி போகாதபடிக்கு எப்பொழுது என்ன பண்ணும், கூடவே இருக்கும்படி நீங்க நடந்து கொள்ள, கர்த்தரை பக்கமாக இருக்கும்படி ஜெபிங்க. நீங்க தேவசம் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னோட கூட இருப்பீர் என்று வசனம் சொல்லுங்க. அப்போ என்னோட கூட வாங்க, நான் செய்கிற காரியத்தில் எனக்கு ஞானம் தாங்க, எனக்கு பலன் தாங்க, எனக்கு கிருபை தாங்க. நான் போகும்போது வரும்போது கர்த்தர் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த எல்லாவற்றையும் தாங்கி நடத்துவதற்கு உங்களோட கிருபை வேணும், நீர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு கேளுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் நித்திய கிருபையோடு உங்களுக்கு இறங்குவேன் என்று சொல்கிறார். நீங்கள் கர்த்தர் தாமே அந்த நித்திய கிருபையோடு உங்களை என்ன பண்ணுவார், நடத்துவார். அந்த நித்திய கிருபினால் கர்த்தர் உங்களை மூடி மறைக்க நீங்கள் ஜெபிங்க.